குழந்தை இவ்வாறு தான் வளர வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு பெற்றோர்கள் அந்த குழந்தைய first the boy or girl is getting influenced by their own parents. புரியுதா? இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, திட்டினா நீ அழுகணும், உன்னை பாராட்டினா நீ சிரிக்கணும், யாராச்சும் உன்னை என்ன சொல்கிறது, யாராச்சும் உன் கூட நல்ல நல்ல மனிதர்கள் கூட பேசணும், தவறான மனிதர்கள் கூட பேசக்கூடாது, அது தவறு நல்லதுன்றதை நம்மளே அவங்களுக்கு இது சரி இது தவறுன்னு சொல்லி கொடுக்குறோம். that is appreciable. And then there is nothing wrong in creating a good belief system. ஆனால் அந்த பிலீஃப் சிஸ்டம் என்ன நடக்கும்னா, அந்த சைல்டுனால he or she can't experience the world. நீங்கள் சில விஷயங்கள் நல்லதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வளர்க்குறப்ப, சில விஷயங்கள் தவறுன்னு சொல்லி வளர்க்குறப்ப, how the baby will experience those things, explore those things in his or her life. Okay, so how we are bringing up the child. இப்போ நான் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம் சொல்ல போறேன், பக்கத்துல டைரி இருந்தா குச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட நீ பேசலாம், இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட நீங்க பேசக்கூடாது. there are lots of restrictions, rules, norms, நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த குழந்தை வளர்ந்து வர்றப்ப நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அதுக்கப்புறம் the people around, அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் சில விஷயங்கள் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கும். அண்ட் தென் இப்போ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, யூ மஸ்ட் ஸ்கோர் குட். வேர் இட் கம்ஸ் ஃப்ரம் நீ நிறையா மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் ஏன் இப்படி சோம்பேறித்தனமாக இருக்கேன்னு கண்டுபிடிக்க நினைச்சேன். அதுக்கும் ஒரே சோம்பேறித்தனமா இருந்துச்சு. சரி, நாளைக்கு யோசிப்போன்னு தூங்கிட்டேன். 50 out of 50, 100 out of 100 ஆவரேஜாக படிக்காது. யூ ஜஸ்ட் பாஸ் ஆகு. எனி இன்ஸ்ட்ரக்ஷன் யூ புட் ஆன், என்ன ஒரு அந்த குழந்தை டக்கு இட் கெட் ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட், இட் கெட் ஈஸிலி என்ன சொல்கிறது, அவங்க அந்த குழந்தைக்கு தெரியாது நம்ம என்ன பேசுகிறோன்றது, நம்ம என்ன சொன்னாலும் நம்புவோம், ஏன்னா அது குழந்தை.